மனிதனால் புரிய இயலாது. நீதியின் வலது கரத்தினால் தாங்கினவும் கிருபை பெரியது. நீரின் மேல் வைத்த தயவு மனிதனால் புரிய இயலாது. நீதியின் வலது கரத்தினால் தாங்கினவும் கிருபை பெரிது. உந்தன் கரம் என்னை உயர்த்திடும் வலக்கரம் வழி நடத்திடும். உந்தன் கரம் என்னை உயர்த்திடும் வலக்கரம் வழி நடத்திடும். உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின தேவனை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின தேவனை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின தேவனை. நம்மளோட இதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டோட வேதத்து மூலமா டெய்லியும் நம்ம அதை வாசிப்பு மூலமா நம்மளோட இதயத்தை காத்துக்கொள்ளணும். நல்லது பார்க்கறது மூலமா, நல்ல விஷயங்களை கேட்கறது மூலமா, தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கும் போது நம்மளோட சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளும் போது நம்மளோட ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சூப்பரா எடுத்திருந்தாங்க. அவங்க நோ சொன்னாங்கன்னா அதை அவங்க ஏன் நோ சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம அவங்கள்ட்ட கோவப்படுறது, அவங்களுக்கு வந்து குவாலிட்டி டைம் ஒதுக்கணும். அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க நம்மளை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, இல்ல ஒரு விஷயத்த பத்தி அது தப்பா கரெக்டான்ட்டு அவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு அது புரியும். ஹெவன் அண்ட் ஹெல்ல வந்து உண்மையான ஒரு விஷயம் என்றோம். இப்போ வந்து ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துக்கும் ரட்சிக்கப்படாதவங்க நரகத்துக்கும் போயிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது வந்து அது போலியானது கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆயத்தப்படுறப்போ, நம்ம இங்க ரட்சிக்கப்படுறப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், மற்ற நம்ம உறவினர்கள் எல்லாருக்கும் நம்ம அவரை பத்தி சொல்லணும். பரலோக ராஜ்யத்தை பத்தியும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகும். அது வந்து நம்மளுக்கு மேல விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. நான் வந்து மொபைல் ஃபோன் அடிஷன்ல இருந்தேன். அது வந்து என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஃபோன்லேயே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். 3 o'clock ஏஞ்சோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் ஃபோன் தான் நோண்டுவேன். இப்போ வந்து இந்த கேம்புக்கு வந்ததுலேருந்து சரி அதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு, அந்த அடிஷன் வந்து எந்த அளவுக்குன்னா நம்மளை கடவுள்கிட்ட பிரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு தூய்மையானவனா இல்லாமல் ஒரு கெட்ட விஷயத்துக்கு நம்ம கொண்டு போகுது. அதனால அது வந்து மிக தவறான ஒரு செயல். அதனால வந்து அதுலேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னால் வந்து முடியாது, என்னால் மாற்றணும்னு நினைச்சாலும் முடியாது. அதனால நான் கர்த்தர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறேன். தினமும் ப்ரேயர் பண்ணும்போது அவர் எனக்கு உதவி செய்வார். இன்னைக்கு செஷனில் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நம்மளோட நோக்கம் என்ன, கடவுளா உலகமா, நம்மளோட ஹீரோ யார், மனிதர்களா கடவுளா, அப்புறம் நம்மளோட பாதை எதை நோக்கி இருக்கணும், உலகமா கடவுளா. நான் இதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மளோட நோக்கம் எப்போவுமே கடவுளை நோக்கி இருக்கணும், நம்மளோட ஹீரோ எப்போவுமே கடவுளாக இருக்கணும், அப்புறம் நம்ம எப்போவுமே கடவுளோட பாதையில் இருக்கணும். வந்து இந்த வயசுலேயே பண்ண தேவையில்ல. நம்ம படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு வந்தே அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு புரிஞ்சு கற்றுக்கணும். நாங்கள் நம்ம 28, 25 வயசுக்கு மேலே நம்ம செட்டில் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணால், நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணால் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம். இந்த வயசில் நம்ம லவ் பண்ணால் நம்ம படிப்பு வேஸ்ட் ஆகிடும். நம்ம கான்ஃபிடென்ட்லாம் படிப்பு மேலே இருக்காது. கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கேம்ப்லேருந்து பவுண்ட்ரிஸ் எப்படி லைஃப்பில் செட் பண்ணணும், லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் அக்கா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எது எதெல்லாம் லைஃப்பில் அவாய்ட் பண்ணி எப்படி ஜீசஸ்க்கு பயபக்தியாக இருக்கணும் அதெல்லாம். பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் கேட்கணும், அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். அவங்க ஏதாச்சும் நோ சொன்னாங்கன்னா அது நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும். அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். மனிதர்கள்